ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூருக்கு வந்திருக்கேன். திருப்பத்தூருக்குன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க சின்ன பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பர்த்டே வந்து vlog சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செலப்ரேஷன் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் ஒரு காக்டெயில் வளர்க்குறாங்க. இது ஒரு கிளி மாதிரி இருக்கும். இந்த கிளி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது பேர் வந்து கோரி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவே நம்ம வந்து சின்ன பசங்களை திட்டணும் அப்படின்னா இது வந்து திட்டும் போதே வந்து சவுண்டு கொடுக்குது. அவ்வளோ வந்து அட்டாச்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 o'clock போல் அவங்க வந்து பூனை வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த பூனை வந்து 35,000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே இருந்தால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்னென்னா பான் பீடா, சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பூனையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 இந்த பூனை. இது சாப்பாடு வந்து சாக்லேட் மட்டும் தான் சாப்பிடுமா. அவ்வளோ வந்து விலை மதிப்புள்ள பூனை இது. நாங்கள் எப்போ போனாலும் இந்த பூனை வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமலைக்கு போனோம். இங்கே வந்து எல்லா பொருளுமே அவைலபிளாக இருந்தது. இதனுடைய vlog வந்து தனியாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து மேலோட்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே போய் எல்லாமே வாங்கிட்டு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து தால் செஞ்சு மீன் வறுத்து சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்து தேர்ஸ்டே நைட்டே கிளம்பி போயிட்டோம். ஒரு 2 மணி 3 மணி போல் நல்லா படம்லாம் பார்த்தோம். எல்லாருமே சேர்ந்து இருந்ததுனால பிக்சரெல்லாம் பார்த்து முடித்தோம். பார்த்து முடிச்சுட்டு காலையில் வந்து ஒரு 6 o'clock போல் எழுந்தாச்சு. காலையில் தயிர் பச்சடியெல்லாம் முன்னவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தயிர் பச்சடி தான் செஞ்சிட்ருக்கேன். குக்கிங்லாம் நானே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து காலையில் டிஃபனுக்கு மக்ரூனி தான் செஞ்சுருந்தோம். பிரியாணி வேலைகள் எல்லாமே வந்து நிறைய இருக்கும் இல்லையா. பர்த்டே செலிப்ரேஷன்னாவே கண்டிப்பாக பிரியாணி இல்லாமல் இருக்காது. கத்திரிக்காய் பச்சடி முதலியே செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறமா வந்து பிரியாணி செய்யறதுக்கு போயிடலாம். அதனால் வந்து கத்திரிக்காய் பச்சடியை வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து கண்டிப்பாக பிரியாணிக்கு காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 கிலோ பிரியாணி வந்து நான் தான் செஞ்சிட்ருக்கேன். நானும் என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் பிரியாணினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து என்ன ரைஸில் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா, ஆட்டுக்கடா ஜீரக சம்பா ரைஸில் தான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்துக்கோங்க, சூப்பர் டேஸ்ட்டு. வீடே வந்து அவ்வளோ மனமாக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டு, பிரியாணி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். எப்போவுமே ரைஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு பிரியாணி வந்து சூப்பராக கிடைக்கும். அப்புறம் பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சிக்கன் 65க்கு வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பொரிச்சிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் வந்து இங்கே பர்த்டே செலிப்ரேஷனுக்காக பலூன் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் செட்டப் பண்ணணும் இல்லையா பர்த்டே செலிப்ரேஷனுக்காக, அதுதான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து எங்கள் சைடில் எப்படி அப்படின்னா பிரியாணி வந்து செஞ்ச உடனே ஒரு 5 பிளேட் வந்து வெளியே கொடுக்குற பழக்கம். அது வந்து வழக்கமாக வச்சுருக்கோம். முதல்ல நாங்கள் சாப்பிட மாட்டோம். முதல்ல வந்து வெளியே ஒரு 5 பிளேட் கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 5 பிளேட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து நான் சிக்கன் பொரிச்சிட்ருக்கேன்.
பிரியாணிக்கு சிக்கன் 65 இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. தயிர் பச்சடியும் கண்டிப்பாக வேணும். ஸோ இது வந்து கத்திரிக்காய் குழம்பு. இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து இல்லைன்னா அந்த காம்பினேஷனே வந்து நல்லா இருக்காது. எப்போவுமே எல்லாருமே ஒன்று கூடணும் அப்படின்னாவே ரொம்ப ஹாப்பியாக தானே இருப்போம். இந்த மாதிரி பிளேட்ஸ் ஃபுல்லாக வந்து சாப்பாடு வச்சு ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதே வழக்கம்தான். இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வெளியே கொடுக்குறதா இருந்தது. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே உட்காந்தோம். 2:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கே. சாப்பிட்டு ஏன்னா குழந்தையுடைய பர்த்டே செலிப்ரேஷன்றதுனால அவளை சமாளிக்கிறதே பெரிய பாடாயிடும் இல்லையா, அதனால் வந்து முன்னாடியே நாங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது நாங்கள் வந்து வெள்ளூர்லேருந்து கொண்டு போன ட்ரெஸ்ஸஸ் குழந்தைக்கு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து என் ஹஸ்பண்டுடைய செலெக்ஷன் எல்லாமே. இப்போ வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து மூட ஆரம்பிச்சிக்கிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே நாங்களே தான் டெக்கரேட் பண்ணோம், ஆளை வச்சு எல்லாம் பண்ணலை. இந்த கேக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த கேக்கு. இந்த செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நைட்டே நாங்கள் கிளம்பி போகணும் ஊருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து இது சாட்டர்டே வந்து பர்த்டே ஆனது. நாங்கள் சாட்டர்டே நைட்டே கிளம்பிட்டோம். பசங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால நாங்கள் தங்க முடியல. அதனாலே 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இப்போது இந்த பர்த்டே வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே பாப்பாவுக்கு. ஸோ அவள் எப்படி இருக்கா, அவளுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது, அவளுடைய கேக் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து இந்த செலப்ரேஷன்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது பர்த்டே பேபியுடைய அக்கா இவன். என் பொண்ணு வந்து அங்கே நின்று ஸ்னாப்லாம் எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் பண்ணுறது. ஆல்ரெடி இந்த பாப்பாவுக்கு தான், இந்த ஃபஸ்ட்டு பர்த்டே பண்ணுற பாப்பாவுக்கு தான் நம்ம வந்து லட்டு ஃபங்க்ஷன் வந்து முன்னாடியே போட்டிருந்தோம். ஸோ 3 மந்தில் வந்து கை வந்து ஒன்றா சேர்த்தா அது வந்து அந்த மாதிரி லட்டு ஃபங்க்ஷன் செய்வோம். அந்த ஃபங்க்ஷன் செஞ்சது தான் இந்த பாப்பாவுக்கு தான் செஞ்சோம். இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டேவும் அந்த பாப்பாவுக்கு தான். ஸோ இவங்க தான் பர்த்டே பேபி. ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அழுதுகிட்டே இருந்தாங்க. கையில் சாக்லேட் கொடுத்து, அப்புறம் வந்து அந்த தீம் வந்து எப்படி செஞ்சோம் அப்படின்னா ஒயிட்டும் பர்பிளும் கலந்த மாதிரி அவளுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேக்கும் செஞ்சுருந்தோம். அதே மாதிரி அந்த தீமும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணோம். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து அந்த பர்பிள் அந்த இதில் போட்டிருந்தாங்க, கலர்ஸில், இந்த ஒயிட் அண்ட் பர்பிள். ஸோ எங்களதில் வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ போட்டு குழந்தைய வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது தான் வழக்கம். என் பசங்களுக்கு 3 பேருக்குமே நான் இந்த மாதிரி தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ கேக் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேக் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே பர்பிள் கலரில் தான் இருந்தது. கேக்லேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, அப்புறம் வந்து அந்த சாக்லேட்லேருந்து எல்லாமே பர்பிள் தீமில் தான் இருந்தது. இப்போது பாப்பா அழுதுகிட்டே கேக் கட் பண்ணுறா. ஸோ அவள் சின்ன பிள்ளை இல்லையா, அதனால் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. இப்போது பாப்பாவுக்கு பூவெல்லாம் போட்டு பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ எங்களதில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம். கையில் இருக்கிற குட்டி பாப்பா தான் பர்த்டே பேபி. அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெடி பியர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வெள்ளூர்லேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். அவளுக்கு டெடி பியர்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் டெடி பியர் வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவளுக்கு நிறைய ஸ்னாப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவளுடைய ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருந்தது. எப்படி இருந்துச்சு அவளுடைய ஃப்ராக்கு, அப்புறம் தீம், அப்புறமா வந்து கேக்கு எல்லாமே வந்து நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.